வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணம் அடைந்தவர்களுடைய வீட்டுக்கு சென்று மரணம் அடைந்தவர்களை நாம் பார்வையிடும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சில துவாக்களை ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்காக அந்த துவாவை செய்திருக்கின்றார்கள். ஆனால் சிலர்கள் என்ன செய்வதில்லை, ஜனாசாவை பார்க்கும்போது, இறந்த உடலை பார்க்கும்போது அந்த ஜனாசாவை போன்றே ஆகிவிடுகிறார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்பதாக சொன்னால், ஜனாசா பேசாது, ஜனாசா அமைதியாக இருக்கும். அதே போன்றே இறந்த உடலை பார்ப்பவர்கள் அமைதியாக பார்த்து விட்டு வருகிறார்கள். ஜனாசாவை போன்றே, ஜனாசா அமைதியா இருக்கு, அது இறந்ததனால் அமைதியாக இருக்கிறது. ஆனால் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதாக சொன்னால், நாம் அந்த ஜனாசாவை எதற்காக பார்க்க செல்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாவை அங்கு துவா செய்வதற்காகத்தான் உண்மையாக கண்டிப்பாக நாம் என்ன செய்கின்றோம்? நேரம் எடுத்து அவர்களை பார்க்க செல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தோழருக்காக இப்படி துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர், யா அல்லாஹ் நீ அவரை மன்னி, லி ஃபுலானி பிஸ்மிஹி, அவருடைய பெயரை அந்த இடத்திலே சொல்லி, வர்ஃபா தரஜதஹு, அவருடைய அந்தஸ்தை உயர்த்து, ஃபில் மஹ்தியீன, நேர்வழி பெற்ற நபராக அவரை ஆக்கு, வஹுலுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன, அவருக்கு பின்னால் அவருடைய பொறுப்புகளை நீ கவனித்துக்கொள், வகுஃபிர்லனா, எங்களை மன்னிப்பாயாக, வலஹு, அவரை மன்னிப்பாயாக, யா ரப்பல் ஆலமீன் என்பதாக அல்லாஹ்வை புகழ்ந்து மன்னிப்பை தனக்காகவும் அந்த இறந்த தோழர்களுக்காகவும் கேட்டுவிட்டு, வஃப்ஸஹ் லஹு ஃபீ கபரிஹி, அவருடைய மன்னரையை விசாலமாக்கு, வனவ்விர் லஹு ஃபீஹி, அவருடைய கபரிலே நீ ஒளியை உண்டாக்கு என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், நாமும் துவா செய்ய வேண்டும். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பிறகு அவருடைய மன்னரைக்கு சென்று இப்படி துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அல்க தல்ஹக வ அன்த தல்ஹகு இலைஹி வ ஹுவ யல்ஹகு இலைக்க, யா அல்லாஹ் நீ தல்ஹாவை நீ சிரித்த நிலையிலே நீ அவரை சந்திப்பாயாக, உன்னையும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சிரித்த நிலையிலே சந்திக்க வேண்டும் என்பதாக துவா செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் நம்முடைய பெற்றோருக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும், யா அல்லாஹ் எங்களை நீ சந்திக்கும் போது சிரித்த நிலையிலே நீ சந்திக்க வேண்டும் என்பதாக நாமும் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. அவர்கள் உங்களுடைய சகோதரர்களை பார்க்கும்போது பொன் சிரிப்புடன் சிரிப்பதை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். காரணம், அந்த சிரிப்பிலே, அளவுகோல் சிரிப்பிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. சிரிப்புக்கும் அளவுகோல் இருக்கிறது. ஒருவரை பார்த்து பொன்முர் முருவலுடன் நாம் சிரித்தால் அது வேறு அர்த்தம். உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன், உங்களை கண்ணியப்படுத்துகின்றேன், உங்கள் மீது கோபம் இல்லை என்பதாக அர்த்தம். அளவில்லாமல் அவரை பார்த்து சிரித்தால் அவரை பார்த்து கேலி செய்வதாக அர்த்தம், அவரை அசிங்கப்படுத்துவதாக அர்த்தம். இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டி தருகிறது? சகோதரர்களை பார்த்தால் பொன் முறுவலுடன் சிரியுங்கள், பொன் சிரிப்புடன் என்ன செய்யுங்கள்? அவரை பார்த்து சிரியுங்கள். அந்த சிரிப்பை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள், அல்லாஹ் அதற்கும் நன்மை வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம் மீது அல்லாஹ் மரியாதை வைத்திருக்கின்றான், கண்ணியம் வைத்திருக்கின்றான். அதனால்தான் நம்மளை அல்லாஹ் சிரித்த நிலையில் சந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு மனிதனை சிரித்த நிலையில் சந்திக்கிறார் என்பதாக சொன்னால் அவர் மீது கோபம் இல்லை என்பதாக அர்த்தம், அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறார் என்பதாக அர்த்தம். அதனால்தான் அல்லாஹ்வை நாம் சிரித்த நிலையில் சந்தித்தால் அல்லாஹ் நம் மீது கோபம் இல்லாத நிலையில் நம்மளை சந்திப்பான் என்பதற்காகத்தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழருக்கு அப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவரை நீ சிரித்த நிலையிலே சந்திப்பாயாக என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் மறந்துவிடக்கூடாது. நம் பெற்றோர்களும் நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவர்களும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் அல்லாஹு நம்மை சிரித்த நிலையிலே சந்தித்து அல்லாஹுடைய கருணையை பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.